ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஜாபோட ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த 2 ஜாப்ஸுக்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு வந்து இந்த வீடியோட ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் என்ட்ரு பண்ணிவிட்டு அன்லாக் லிங்க்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாபில் உங்களுக்கு எந்த ஒரு ட்ராவலும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒர்க் மோடு பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 to 2 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 இயர்ஸ்க்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் எம்எஸ் எக்ஸலில் சர்டிஃபிகேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்எஸ் எக்ஸலில் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இமெயில் மார்க்கெட்டிங்கில் உங்களுக்கு நல்ல டெக்னாலஜியில் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதோட ப்ரைவசி பாலிசிலாம் நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஐ கன்ஃபார்ம்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணிவிட்டு லாகின் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ ஒரு வேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நியூ யூசர்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லாகினுக்கு வந்து நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது என்ட்ரு பண்ணேன் யூசர் நேம் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா ஜோஹோலேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் வேணாலும் அவங்க உங்களை அலோகேட் பண்ணலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 to 3 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இயர்ஸ்க்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் டு அப்ளை பார்த்தீங்க அப்படின்னா 7th March 2025னு சொல்லியிருக்காங்க. ஸோ 7th March 2025க்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் வந்து ஓப்பனில் இருக்காது. ஸோ ஸ்கில் செட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு C++, ஜாவா இதில் ஏதாவது ஒரு லாங்குவேஜாவது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர ஜாப் டிஸ்கிரிப்ஷன் நோட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்க ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல உங்கள் ஃபுல் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்கள் டேட் ஆஃப் பர்த், இயர் ஆஃப் கிராஜுவேஷன், காலேஜ் நேமு, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸு, உங்கள் கரண்ட் CTC, எவ்வளோ சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, நோட்டீஸ் பீரியட், உங்கள் டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு, நேஷ்னாலிட்டி. ஸோ இதுக்கு முன்னாடியே ஜோஹோவில் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் ஆர் நோ கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த டெஸ்ட்டை பற்றி, அதாவது இந்த ஜாப் ரோலை பற்றி நீங்கள் எதில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எதில் பார்த்தீங்களோ அது இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ப்ரௌசர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல சப்மிட்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த 2 ஜாப்ஸ்க்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.